விசேஷமான நாள். யாருக்கு என்று மட்டும் பதில் சொல்வது கஷ்டம். ஏனென்றால் பிரச்சனை எப்படி? சிம்புவுடன் மீண்டும் சேர்ந்து நடிக்கிறார்களா என்று நயன்தாரா கிட்டேயே கேட்போம் என்கிற அளவிற்கு தன்னம்பிக்கை திலகம் பசங்க பாண்டிராஜ். அதே நம்பிக்கையோடு அவர் நயன்தாராவுக்கு போன் போட, எல்லாம் சுபம், அதுக்கென்ன நடிச்சா போச்சு என்றாராம் நயன்தாரா. இந்த பதிலாலும் பிரிந்த ஜோடி சேர்ந்தாலும் ஊர் உலகமே வேப்பில் ஆழ்ந்துவிட, இது நம்மாலு படத்தை துவங்கினார் பாண்டிராஜ். ஆனால் இன்பாக்ஸில் வந்து எச்சரித்தார்கள் அவரின் நலம் விரும்பிகள். இது சரிப்படாது, பாத்துக்குங்க, இப்பவே எஸ்கேப் ஆயிட்டா பிபி மாத்திரையெல்லாம் செலவு மிச்சம் என்று அவர்களை எச்சரிக்க, அட கிராதகர்களே என்பது போலவே அவர்களை டீல் பண்ணினார் பாண்டிராஜ். எல்லாம் சில காலம்தான். நலம் விரும்பிகளின் எச்சரிக்கையோ நாளும் பொழுதுமானது பாண்டிராஜுக்கு. பல மாதங்களாக இழுத்தடித்துக் கொண்டிருந்த படம். பொதுவாக தான் ஆரம்பிக்கும் படத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்துவிடும் பாண்டி இந்த முறை சிம்புவின் அணுகுமுறையால் சீற்றம் வந்த சிங்கமாகியிருக்கிறார். அதற்காக என்ன செய்வது? பாத்ரூம் கதவை சாத்தி கொண்டு உருமுவதும் கதவை திறந்து சிரிப்பதுமாக போனது லைஃப். எதுவும் நடக்கவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவர் அப்படி அந்த படத்தை கிடப்பில் போட்டுவிட்டு சூர்யா நடிக்கும் ஐக்கு என்ற படத்தை இயக்க போக்கிவிட்டார். இது முழுக்க முழுக்க குழந்தைகள் படம். சும்மா கிடந்தாலும் கிடக்கணும், வேறு வேலையை பார்க்க போனால் சிலருக்கு பிடிக்காதல்லவா? இது நம்மால படத்தை முடிச்சு கொடுக்காமல் பாண்டிராஜ் இழுத்தடிக்கிறார் என்று இடி இடித்தார்களாம் சிம்பு தரப்பில். நான் ரெடி, முடிக்க வேண்டிய வேலையை பார்க்கலாம் என்று அழைத்தார்களாம். ஐக்குவை முடிக்காமல் எப்படி போவதா? இவர்களின் புலம்பலை கண்டு கொள்ளவே இல்லை பாண்டிராஜ். இந்த நிலையில்தான் தயாரிப்பாளர் சங்கத்தின் உதவியை நாடி உள்ளாராம் டி ராஜேந்தர். பாண்டிராஜை வந்து படம் பண்ண சொல்லுங்க என்று அவர் கேட்டுக்கொள்ள, டிஆருக்காக பேச்சுவார்த்தையில் இறங்கினார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு. இருவரையும் வரவழைத்து பேசியிருக்கிறார்களாம். என்ன முடிவு எட்டப்பட்டது என்பது இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை முடிவுக்கு வராமலே முடிந்து விட்டதா மீட்டிங் என்றும் புரியவில்லை.